ஹாய் எவ்ரிவன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு சல்லடையை வச்சு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு நல்லா ஜாடி பண்ணிக்கலாம். நான் இங்கே கஸ்டர்ட் ஃப்ரூட் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு நான் இங்கே கோதுமை மாவை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம் பிடிக்கல கேக்குக்குன்னு நீங்கள் மைதா மாவு போட்டுக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடரை போடுறேன். அதோட 1 ஸ்பூனு மில்க் பவுடரு, ஒரு அரை ஸ்பூனு அளவுக்கு பேக்கிங் பவுடரு, கொஞ்சம் உப்பை போட்டு மறுபடியும் ஜாடி எடுக்க போகிறேன். நல்லா ஜாடி எடுத்துடும். இது ட்ரை இன்க்ரீடியண்ட்டு. இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் செஞ்சு சைடில் வைக்கலாம். இன்னொரு பவுலை எடுத்து அதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு பாலை போடுறேன். 1 கப் அளவுக்கு வார்ம் மில்கை போட்டு அதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செஞ்சுக்கணும். பால் கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். இப்போது நான் இங்கே 1/3 கப் அளவுக்கு எண்ணெயை போடுறேன். எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் போடலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு ரா சுகரை போடுறேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகரையும் போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் செய்யணுன்னா அந்த சர்க்கரை நல்லா கரையணும். இப்போது ட்ரை இன்க்ரீடியண்ட்டை போட்டு மறுபடியும் மிக்ஸ் செய்யணும். நினைவில் இருக்கட்டும், ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் செய்யக்கூடாது. இந்த மாதிரி மெலிசாக மிக்ஸ் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமே மாவு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செய்யணும். இப்போ நான் இங்கே நல்லா மிக்ஸ் செஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுவேன். நான் இங்கே குழந்தைங்களுக்காக செய்கிறேன். அதனால் நான் இங்கே கோதுமை மாவை போட்டிருக்கிறேன். மைதா மாவில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா மைதா மாவை போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், மறுபடியும் மிக்ஸ் செஞ்சுட்டு இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போது நான் இங்கே அரை கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேட்டரில் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது 2 தடவை டேப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியாக மேலே போட்டு நான் இங்கே முதல்ல கடாயை ப்ரீ ஹீட்டுக்குன்னு வச்சுருந்தேன். இப்போது அதில் வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் செய்யணும். நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு ஒரு டூத் பிக் இல்லைன்னா சாக்குவில் இந்த மாதிரி குத்தி எடுத்தால் அங்கே ஒட்டிருக்காது. ஒட்டாமல் இருந்து கேக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கீழே நான் பட்டர் பேப்பரை போட்டிருந்தேன். அதையும் எடுத்து நாங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு. ஹெல்த்தியாக கேக்கு வீட்டிலே செய்யலாம். சீக்கிரமே ஆகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் காலியும் ஆயிரும். நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட் கேக்கு. பாய்.